வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் கிராமத்து முறைப்படி நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 முறி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க. அதே போல் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன வெங்காயம் போட்டு இப்படி மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்தது தேவையான பொருள், தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, ஸ்டாரு, அதே போல் ஒரு பிரியாணி இலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு 15லேருந்து 20க்குள்ளே ஒரு சின்ன வெங்காயம் உரித்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது சிக்கனுக்கு வந்து சேனக்கிழங்கு சேர்ப்பாங்க. நம்ம குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கணும். உருளைக்கிழங்கு 2 சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெந்து நல்லா மசிஞ்சு வரும்போது கிரேவி வந்து நமக்கு கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடியும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடியும் சேர்த்து நல்லா எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சிக்கனுங்க. இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. பீஸ் எல்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக நமக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு குக்கரில் சேர்த்து அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம 1/4 கேஜி சிக்கனையும் நம்ம இப்போ அதோட சேர்த்துக்கலாம். 1/4 கேஜி சிக்கனையும் நம்ம இப்போ அதோட சேர்த்து வேக வைக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து கொஞ்சமாக சிக்கனுக்கு மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கணுங்க. அதே போல் கொஞ்சமாக உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரு மிளகாயை வந்து 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் ஒரு 1/4 பக்கம் இப்போ நமக்கு வெந்திருக்கு. இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நம்ம அதோட சேர்த்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் அதோட சேர்த்துக்கோங்க. அதே போல் வந்து சின்ன வெங்காயம் நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. இனி வந்து மூடி போட்டு வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாகினதும் நம்ம வந்து தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஸ்டாரு, அதே போல் பெருஞ்சீரகம், ஜீரகம், பிரியாணி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து கீற்று அந்த அளவு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதையும் அதோட சேர்த்து நல்லாவே ஒரு அரை பக்கம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிகினராக இருக்கிறவங்க சிக்கன் செய்யும்போது நமக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவையோ இதே போல் எல்லாமே முதல்ல ரெடி பண்ணி எடுத்து கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரமாக செய்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போன பிறகு உங்களுக்கு மனமே கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு கிடைக்கும். இதே போல் நல்லா நீங்கள் வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து எல்லாம் தக்காளி, உள்ளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்ல மை போல் மீடியமாக வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகு எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுருக்கிற மல்லியும் மிளகு பொடியும் இதோட சேர்த்து நல்லா இன்னும் வதக்கி விட்டுக்கலாம். இப்படி நம்ம நல்லா வதக்கி விடும்போது நமக்கு அந்த கிரேவியோட கலரே கொஞ்சம் வித்தியாசமாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதோட மனமும் டேஸ்ட்டும் நமக்கு வந்து சேரும்போது வித்தியாசமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உள்ளி, உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து தான் வந்திருக்குது பாருங்கள். இதில் நம்ம உருளைக்கிழங்கு போடுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, குருமா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த உருளைக்கிழங்குல ஒரு 2 பீஸ் 4 பீஸ் மசிச்சு விட்டுட்டிங்கன்னா நம்ம கிரேவி தானாகவே கட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் எல்லாத்தையுமே இதோட எடுத்து சேர்த்து நல்லா மேலேருந்து கீழே எல்லா இடத்துலையும் மிளகு படும்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கலரே வித்தியாசமாக இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு மேலேருந்து கீழே எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நம்ம சிக்கனில் வந்து ஏற்கனவே பாதி உப்பு தான் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்க வேண்டியது இருக்குது. இது லைட்டாக நம்ம தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதித்து வரும்போது நம்ம அதை சேர்த்துக்கலாம். இனி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பாத்தில் தண்ணியையும் நம்ம லைட்டாக கழுவி அதோட விட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு நமக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் அளவு வந்து தண்ணி சேர்க்கணும். நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இது கூடலாம் தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரைஸில் வச்சு சாப்பிட்றதுக்கு பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கிரேவி பதத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1/4 பங்கு அளவு உப்பு தான் போட்டோம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இதோட சேர்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் மனமும் டேஸ்ட்டும் நம்ம கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டைமில் வந்து உப்பு, காரம், எரிப்பு உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதா வேணுமா அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு நல்லாவே கொதிக்க தொடங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாவே சாப்பிடணும் போல் தோணுது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.